अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அதுதான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று கொண்டாடப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை மிக விசேஷமாக தெரிவிக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது நாம் 129வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் முதலிலே அனுபவிக்கிறோம். அதாவது பகவான் ராமபிரானாக அவதரித்த பொழுது அவன் அயோத்தியைக்கு திரும்ப முடியாமல் வனவாசத்திலே எழுந்தருளி இருந்த பொழுது பரதாழ்வானுக்கு பாதுகையை கொடுத்தருளினான் அல்லவா? அந்த பாதுகை அயோத்தியைக்கு திரும்பி வந்தது. பாதுகை மட்டும் திரும்பி வந்தது, ராமபிரான் திரும்பி வரவில்லை. ஆனால் அது பாதுகை மட்டும் திரும்பி வந்தது. அந்த பாதுகை மட்டும் திரும்பி வந்த அந்த சரித்திரத்தை பிரதிப்பிரஸ்தான பத்ததி என்று ஒரு பத்ததி. பிரதிப்பிரஸ்தானம் என்னால் மறுபடியும் திரும்பி வருதல். அந்த பத்ததியிலே பல விஷயங்களை தெரிவிக்கிறார். இந்த 139வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார்? பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது அந்த பாதுகையை பரதாழ்வான் பட்டத்து யானை மேலே அமர்த்தி ஊர்வலமாக எழுந்துருள பண்ணி கொண்டு சென்றான் என்று தெரிவிக்கிறார். பட்டத்து யானை, அயோத்தியிலே பட்டத்து யானை சத்ருஞ்சயன் என்று பெயரான். அந்த யானை மேலே அந்த பாதுகையை எழுந்துருள பண்ணி அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான் என்று அப்படி ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். அப்படி பண்ணின பொழுது என்ன நடந்தது என்பதையும் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி பிப்ரதஸ்த்வாம் ஆவிர்மதஸ்ய ரகுவீரமதாவளஸ்ய ஆமோதிபிஸ் சபதிதான ஜல பிரவாகைः லேபே சிராத் வசுமதி ருச்சிரம் விலேபம். மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி பிப்ரதः த்வாம், அதாவது உன்னை தலையாலே தாங்கியது. மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி என்னால்னா பகவானுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே என்று அந்த பாதுகையை பார்த்து சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. மூர்த்னா பிப்ரதா துவாம், துவாம் மூர்த்னா பிப்ரதா, உன்னை தலைமையிலே தாங்கி கொண்டிருந்தான். யார் என்றால் அந்த சத்ருஞ்சயன் என்கிற யானை. அவனை சொல்லுகிறார் இந்த இடத்துல. அது ஆவிர்மதஸ்ய ரகுவீர மதாவளஸ்ய, அதாவது அது சத்ருஞ்சயன் ரகுவீரனுடைய மதாவளம் என்னால் ரொம்ப உயர்ந்த யானை. அந்த யானை சத்ருஞ்சயன் என்று அந்த யானைக்கு பெயராம். ரகுவீரமதாவளஸ்ய மூர்த்னா, அதனுடைய தலைமையிலே அந்த யானையானது எடுத்து செல்லப்பட்டது. அப்படி செல்லுகிற பொழுது அந்த ஆணைக்கு பெரிய ஆனந்தம் ஏற்பட்டது. சக்கரவர்த்தி திருமகனுடைய பாதுகையை நாம் தலைமையிலே தாங்குகிறோம் என்று அந்த ஆணைக்கு கூட தெரிந்திருக்கிறது போலும். அதனால என்ன ஆயிடுது, அந்த சந்தோஷத்தாலே அதுக்கு நிறைய மதஜலம் பெருகுகிறது. யானை என்னால் மதஜலம் பெருகுதல் என்கிறது ரொம்ப இயற்கையான விஷயம். அது
அப்ப அந்த என்ன ஆயிடுதுன்னா அங்கேருந்து மதஜல தான ஜல பிரவாகை, அப்படியே அதனுடைய இதிலிருந்து தலையிலிருந்து மத ஜலம் அது நன்றாக பிரவாகமாக பெருகுகிறது. அது எப்படி இருக்கிறதுன்னா நல்ல அதுக்கு ஒரு வாசனை உள்ளதா இருக்கும். அந்த மத ஜலத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாசனை உண்டு. அது ஆமோதிபிகி. ஆமோதிபிகி என்னால் என்ன, நல்ல வாசனை உள்ளதாக இருக்கக்கூடிய மத ஜல பிரவாகைகி, அந்த யானையினுடைய மத ஜலம் அது வாசனையோடு அது பெருகுகிறது. அது பெருகி என்ன பண்ணித்துன்னு கேட்டா நேரா அப்படியே பூமியில போய் விழுந்தது. ஆனையினுடைய மத ஜலம் பூரா பூமியில போய் விழுந்தது. ஆமோதிபிகி சபதி ஜானப் தானஜல பிரவாகைகி, அது கீழே விழுந்தது. அந்த மதஜலம் விழுந்தா என்ன ஆயிடுதுன்னா சிராத்து வசுமதி ருச்சிரம் விலேபம் விலேபம் லேபே, உடனே அந்த பூமியில அந்த மதஜலம் விழுந்த உடனே அந்த பூமிக்கு சந்தனத்தாலே நல்ல அலங்காரம் பண்ணினார் போலே, சந்தன பூச்சினார் போலே ஆகிவிட்டது என்கிறார். அதாவது என்ன, இந்த பட்டத்து யானை மேலே அந்த பாதுகையை எழுந்தருளச் செய்கிறான் பரதாழ்வான். அந்த பட்டத்து யானை தன்னுடைய மேலே தலைமேலே ராமனுடைய பாதுகை இருக்கிறது என்று நினைத்தவுடனே அதுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டது. அந்த சந்தோஷத்தாலே அதுக்கு நிறைய மதஜலம் பெருகியது. யானைக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் மதஜலம் பெருகும், கோபம் ஏற்பட்டால் மதஜலம் பெருகும் என்று இப்படியெல்லாம் முக்கியமான காலங்களிலே அதற்கு மதஜலம் உண்டாவது இயற்கை. அந்த மதஜலம் எப்படி இருக்கும்னா ஒரு சுகந்தம், நல்ல வாசனையோடு கூடியதா, வண்டுகள் எல்லாம் கூட வந்து மொய்க்குமாம் அந்த மதஜலத்தை. அப்படி ரொம்ப வாசனையோடு கூடியதாக இருக்கக்கூடிய மதஜலம் அந்த மதஜலத்தை பெருக்குகிறது. அந்த மதஜலம் எல்லாம் நிறைய பெருகி அது என்ன ஆச்சுன்னா பூமியெல்லாம் நினைக்கிறது. அவ்வளவு மதஜலம் அதுக்கு பெருகிறது. கங்குலும் பகலும் கண்டுவிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று ஆழ்வாருக்கு சொன்னார் அளவா, அது துக்கத்திலே நடந்த விஷயம் அது. அதுபோல இங்கே சந்தோஷத்திலே அந்த மதஜலம் என்ன ஆகிறதுனா பூமி எங்கும் பரவி நன்றாக அது பூமியெல்லாம் நினைக்கிறது. அந்த பூமியை பார்த்தால் அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா லேபே சிராத் வசுமதி ருச்சிரம் விலேபம், நல்ல அழகான சந்தனத்தாலே அந்த பூமிக்கு ஒரு பூசி விட்டார் போலே. இந்த மதஜலம் எல்லாம் வாசனையோடு கூடியதா இருக்கிறதா, அது பூமியிலே பரவினபடியினாலே பூமிக்கு நன்றாக சந்தனம் பூசினா போலே அது வெகு அழகாக இருந்தது என்று இப்படியாக அந்த பட்டாபிஷேகம் பண்ணுகிற பொழுது பாதுகா பட்டாபிஷேகத்திற்கு முன்னாலே அதை ஆனை மேலே வைத்து அவன் அழைத்து செல்லுகிறான். உண்மையில காட்டிற்கு வருகிற பொழுதே கூட அவன் என்ன பண்ணினான்னா அந்த சத்ருஞ்சயன் என்கிற ஆணையும் சேர்த்துத்தான் அழைச்சுன்னு வந்தானான். ராமபிரானிடத்துல பிரார்த்தி, நீ அயோத்திக்கு திரும்பி எழுந்தருள வேணும் என்று. எதற்கு யானையை அழைத்து கொண்டு வந்தான் என்னால் யானையும் கூட ராமபிரானை பார்த்த உடனே ஐயோ உன்னை பிரிய வேண்டுமான்னு அழுமே. அதை பார்த்த உடனே ராமபிரானுக்கு மனசு இறங்கிவிடும். ஒருவேளை ராமன் சரி என்று சொன்னான், ஆனால் அப்பொழுதே அவனை பட்டத்து யானை மேலேயே ஏற்றி அவனை அழைத்து கொண்டு போய் பட்டாபிஷேகம் பண்ணிவிட வேண்டும். ஜனங்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள் அல்லவா. என்ன ஆசைப்பட்டார்கள்? கஜேன மகதாயாந்தம் சுத்ரச்சத்ரா அமிர்தாவிரதம், அதாவது இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் சுப்ரச்சத்ராவிருத்தானனம் என்று அந்த யானை மேலே அவன் ஊர்வலம் வரத்த நாங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார்கள் அயோத்தியாவாசி ஜனங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற பொழுது. ஆனால் அது நடைபெறவில்லை. அதுக்காகத்தான் ஆணை அழைச்சிட்டு போனான் சித்திரக்கூட்டத்திற்கு. ஒருவேளை ராமன் சம்மதித்து விட்டால் அங்கேயே அவன் ஆனை மேலே ஏற்றி அப்படி பட்டாபிஷேக கோலத்திலே அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் ராமன் வரவில்லை. பின் யார் வந்தார்கள்? இந்த பாதுகை தான் வந்தது. சரி, ராமனுக்கு பதிலாக அந்த பாதுகையை யானை மேலே ஏற்றி கஜேன மகதா யாந்தம் சுத்த சப்திரா ஆவர்த்தானனம் என்று சொல்லும்படியாக அந்த பாதுகையை இழுத்து கொண்டு வருகிற பொழுது ஆனை கூட சந்தோஷத்தாலே மதஜலத்தை பெருக்குகிறது. அந்த மதஜலம் பூமியை நினைத்தது. அது பூமிக்கு சந்தன பூச்சி பூசினார் போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வர்ணித்தார். அடுத்தபடியாக 130வது ஸ்லோகம். இந்த 130வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இப்படி பாதுகை அயோத்திக்கு திரும்பி வந்த உடனே அயோத்தியாவாசி ஜனங்களுடைய அழுகையெல்லாம் கொஞ்சம் குறைந்ததுன்ற. ராமபிரானை பிரிந்த வருத்தத்தாலே ரொம்ப துக்கத்தோடு இருந்தார்கள், கண்ணும் கண்ணீருமாய் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த ராமன் வரவில்லை என்றாலும் அவருடைய பாதுகையாவது வந்ததே என்கிற காரணத்தினாலே கொஞ்சம் அழுகை குறைந்தது அல்லது நின்றது என்பது போன்ற கருத்தை
இந்த 130வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆஷாஹ பிரசாதயிதுமம்ப ததா பவத்யாம் தைவாதகண்ட சரஜீவ சமுத்திதாயாம் சித்தோகாவசேஷ சலிலா சகசா பபூவு சாகேத யௌவத விலோச்சன வாரிவாஹாஹ. ஆஷாஹ பிரசாதயிதும், ஹே அம்பா, வாராய் தாயே, பாதுகை தாயே என்று சொல்றார். ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழி விட்டான். அந்த சமயத்திலே ஆஷாஹா பிரசாதயித்தும், இந்த ஜனங்களுடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணணும், அதுக்காக வந்தான். ஆசை என்கிற சொல்லுக்கு, ஆஷா என்கிற சொல்லுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஆஷா என்னால் விருப்பம் என்று ஒரு அர்த்தம், இன்னொன்று திசைகள் என்றும் கூட ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ என்ன, திக்குகள் எல்லாம் அலங்கரிக்கிறது பாதுகை இப்படி வந்த உடனே, இல்லை இவர்களுடைய ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்றது. ஆஷாஹா பிரசாதயித்தும் பவதி, நீ வந்தாய். நல்ல வேளை, ஜனங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு ராமன் தான் வரவில்லை, பாதுகையாவது வந்தது. அதைத்தான் சொல்லுகிறார் இங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, தெய்வாத காண்ட சரதீவ, அகாண்ட சரதி என்னால் என்ன, சரத்காலம், அதாவது அது சரத்காலமே அல்ல அது. அதாவது சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா என்று சித்திர மாசத்துல தான் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும் என்று நினைத்தான் தசரத சக்கரவர்த்தி. ஆனால் ராமபிரானோ அப்பொழுது காட்டிற்கு எழுந்தொழி விட்டான். அதற்கு பிறகு பரதாழ்வான் வந்து மறுபடியும் அவனை நான் நாட்டிற்கு அழைத்து வர வேணும் என்றுதான் புறப்பட்டான். இதெல்லாம் எப்போ நடந்திருக்கும், சித்திரை வைகாசி இல்லை ஒரு மாசத்துல நடந்திருக்கும். இது நியாயமாக எப்போ நடக்கணும்னா, இது சித்திரையிலேயோ வைகாசியிலேயோ நடந்திருக்கும். அதாவது ராமபிரான் பாதுகையை கொடுத்தது என்கிறது வைகாசியில நடந்திருக்கலாம், ஆனியில நடந்திருக்கலாம். ஆனால் ஆனி மாசத்துல போய் ஐப்பசி மாசத்து சரத் ருத்து வருமோ அப்படின்னா கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தது. அயோத்திய பட்டணம் பூரா என்ன ஆயிடுதுன்னா, இப்ப பாதுகை எழுந்தருளின உடனே அப்படியே குளிர்ச்சியா இருந்ததா. அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, சரதீவ சமுத்திதாயாம், காலமல்லாத காலத்திலே சரத் ருத்து வந்தார் போலேன்ற. சரத்காலத்துலதான் சரத் ருத்து, அது அந்த சமயத்துல தான் வரும். ஆனால் இப்பொழுதே சரத் ருத்து வந்தார் போலே, அது கொஞ்சம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய காலம் போலே அது வந்து விட்டது. அப்ப தெய்வத்தினாலே, அதாவது அதிருஷ்டவசத்தினாலே வந்த இது அகாண்ட சரதீவ சமுத்திதாயாம். அந்த வளர்ந்த பொழுது அப்ப சகசா, உடனே என்ன ஆச்சு என்று கேட்டா, அந்த சாக்கேத யௌவத விலோச்சன வாரிவாஹா, அந்த சாக்கேதம் என்னால் அயோத்தியா பட்டணம், அந்த அயோத்தியா பட்டணத்துல இருக்கக்கூடிய யுவதிகள் இருக்காளே, அந்த யுவதிகளுடைய கண்கள் யௌவத விலோச்சன வாரிவாஹா, அந்த கண்களிலிருந்து அப்படியே மேகம் போலே, மேகம் எப்படி தண்ணீரை பொழியுமோ அதுபோல இவர்கள் கண்ணீரை விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியில என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த பாதுகை திரும்பி வந்தபடியினாலே ஸ்தோகாவசேஷ சலிலாகா சகசா பபூவு, அது கொஞ்சம் அந்த அழுகை குறைஞ்சி அந்த கண்ணீரெல்லாம் நின்று போய் விட்டது. ஸ்தோகாவசேஷம்னா என்ன அர்த்தம், இன்னும் கொஞ்சம்தான் மீதி இருக்கிறது என்று. அப்படியே அந்த கண்ணீர் முழுக்க வெளிப்படலை, அவளுக்கு கண்ணீர் கொஞ்சம் நின்று விட்டது. அதாவது பாதுகை எழுந்தருளின உடனே அவர்களுடைய துக்கம் கொஞ்சம் குறைந்து விட்டதோ இல்லையோ, அதனால அவர்களுக்கு அழுகை குறைந்தது அல்லது நின்றே விட்டது என்றே சொல்லும்படியாக, அப்படி அயோத்தியாவாசி ஜனங்களான அந்த யுவதிகள் அத்தனை பேரும் ராமபிரானை பிரிந்த வருத்தத்தினாலே அழுது கொண்டிருந்த பொழுது அந்த வருத்தத்தை இது ஓரளவு தீர்த்தது இந்த பாதுகையினுடைய திரும்பி எழுந்தருளுதல் என்பது என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ